வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அன்பானவள் பாகம் 17. வாங்க கதைக்குள்ள போவோம். தாமோதரன் அவ்விடம் விட்டு அகன்ற பின்னும் சில நொடிகள் அவர் சென்ற திசையே மித்ரா பார்த்திருந்தாள். அதீத சிந்தனையின் வெளிப்பாடாய் அவள் புருவங்கள் முடிச்சிட்டு நின்றது. அங்கிருந்து நகர்ந்தவள் நேரே தோட்டம் நோக்கி நடை போட்டாள். மனம் இரவின் ஏகாந்தத்தை நாடியது. பெண்ணவள் மனதில் ஏன் எனும் பெரும் கேள்வி இடைவிடாது ஓசை கொடுத்து கொண்டிருந்தது. உதட்டை குவித்து காற்றை ஊதி தள்ளினாள். கொஞ்சமாய் சலனம் குறையும் உணர்வு. மித்ரா மீண்டும் வீட்டினுள் செல்ல அங்கு சுமதியையும் அவளையும் தவிர அனைவரும் டைனிங் டேபிளில் கூடியிருந்தனர். அனைவரும் இவர்களுக்காகத்தான் காத்திருந்தனர் போலும். ஒருவரும் உண்ண ஆரம்பிக்கவில்லை. மித்ரா அவ்விடம் வரும்போதே சுமதியும் சரியாக வீட்டினுள் இருந்து அவ்விடம் வந்து சேர்ந்தார். எதிரெதிர் திசைகளில் நின்ற இருவர் பார்வையும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொண்டது. சுமதி பார்வையில் மதியம் தோன்றிய கனல் கொஞ்சமும் குறையாது அப்படியே இப்போதும் இருந்தது. மித்ராவோ மதியம் தாங்கள் பார்த்தது வேறு யாரோ எனும் வகையில் சுமதியை பார்த்து மனதார ஒரு புன்னகை சிந்தினாள். அவள் திமிர் பார்வையை எதிர்பார்த்து இருந்தவளுக்கு அவளின் இந்த பார்வை அதீத ஆச்சரியத்தையும் கூடவே எச்சரிக்கை உணர்வையும் சேர்த்தே கொடுத்தது. டைனிங் டேபிளில் ஒரு இருக்கை தாமோதரன் அருகில் காலியாக இருக்க மற்றையது சர்வா பக்கத்தில் ஆளின்றி ஓர் இருக்கை இருந்தது. மித்ரா சுமதியை நோக்கி புன்னகைத்தவள் அந்த இரு இருக்கையையும் பார்க்க சுமதியும் அந்த இரு இருக்கையும் தான் பார்த்தார். அவர் மனதில் மித்ரா சர்வாரிகள் அமரக்கூடாது எனும் திடீர் எண்ணம். அவரின் அந்த எண்ணம் எல்லாம் வீண் என்பதைப் போல இரு இருக்கையும் ஒருமுறை பார்த்த மித்ரா யோசிக்காது சென்று தாமோதரன் அருகில் அமர்ந்து கொண்டாள். இதை கண்டிப்பாக சுமதியும் எதிர்பார்க்கவில்லை, சர்வாவும் எதிர்பார்க்கவில்லை. அவன்யால் அவனருகில் அமர்வாள் எனத்தான் சர்வா எதிர்பார்த்தான். ஆனால் எப்போதும் போல் இன்றும் அவள் எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் என நிரூபித்து விட்டாள். சர்வா மித்ராவை புரியாது நோக்க சுமதியும் அவ்வாறே அவளை பார்த்து கொண்டிருந்தார். சர்வா அருகில் அமரக்கூடாது என அவர் நினைத்தார்தான். அதற்காக தாமோதரன் அருகில் அமருவாள் என நினைக்கவில்லை. அதுவும் அவர் எதுவும் சொல்லும் முன்னே அவளின் இச்செயலின் காரணம் அவருக்கு விளங்கவில்லை. அதற்குள் அருகில் அமர்ந்த மித்ராவை பார்த்து எப்போதும் போலான ஒரு புன்னகை சிந்திய தாமோதரன் சுமதிபுரம் திரும்பி, உட்காருமா, சாப்பிடலாம், எல்லோரும் வெயிட் பண்றாங்க பாருங்க என்றார். வேதாச்சலம் தங்கை இன்னமும் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவர் தாமோதரனின் மறுபுறம் இருந்து எழுந்து கொண்டார். சுமாமா, நீ இங்க உட்காருடா, நான் அங்க போறேன் என கூறி இடம் மாறிக்கொண்டார். அவர் அண்ணனை நன்றியாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மித்ராவை எப்படி எனும் விதத்தில் பார்த்து கொண்டே தாமோதரனின் மறுபுறம் அமர்ந்தார். அதற்கும் மித்ராவின் எதிர்வினை என்னவோ ஒரு நிறைந்த புன்னகைதான். இதில் மொத்தமாய் சுமதி குழம்பித்தான் போனார். அதே நிறைவான புன்னகைதான் சர்வாவுக்கும் பதிலாய் கிடைத்தது. பணியாட்கள் உணவு பரிமாறி சென்றதும் மித்ரா இதழ் பிரித்து கேள்வி வந்தது. இது தாமோதரனுக்கான கேள்வி. நான் யாருன்னு சொன்னேன், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே சார். சிறிதாய் புன்னகைத்து, என் பெயர் தாமோதரன், உங்க வேதாச்சலம் அங்கிளோட மச்சான். ஓ சார், உங்களை மதியம் பார்க்கலல்ல, அதான் கேட்டேன். சாரெல்லாம் வேண்டாண்டா, நீயும் எனக்கு நந்தினி மாதிரி தான், அப்பானே கூப்பிடு. இல்லைனா டேடி கூட ஓகே தான், இந்த சார் அங்கிள் எல்லாம் வேண்டாண்டா. அவனிடம் ஒரு மலர்ந்த புன்னகை. சரிப்பா என்றாள். வார்த்தைகள் அவள் நெஞ்சத்திலிருந்து வந்தது. அதன் பின்னும் இருவர் உரையாடல்களும் நீண்டு கொண்டே சென்றது. இவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த சுமதிக்கு இது பிடிக்கவில்லைதான். ஆனால் அதற்காக அவர் தாமோதரனிடம் கேள்வி கேட்கவோ கோபம் காட்டவோ விளையவில்லை. அவர் என்றும் விளைந்ததும் இல்லை. தாமோதரன் என்றால் அவருக்கு அத்தனை பிரியம். சுமதி பயம் கொள்ளும் ஒன்று உண்டு என்றால் அது தாமோதரனின் வெறுப்புதான். இப்படியான பல கேள்விகள் என்றும் தாமோதரனிடம் கேட்க மாட்டார். அத்தனை தூரம் தாமோதரனும் நடந்து கொள்ள மாட்டார். அவர் மேல் அன்றும் இன்றும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லா அன்பை செலுத்தும் தாமோதரனை அவர் என்றுமே இழக்க விரும்பியதில்லை. அவர்கள் இருவரின் உரையாடலை அங்கு அமர்ந்திருந்த அனைவருமே கேட்டும் கேளாமல் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். இதில் சுமதி போல சர்வாவும் மித்ராவின் செயல்களை புரியாது பார்த்திருந்தான். மற்றவர்களைப் போல மித்ராவின் இந்த நடவடிக்கை சாதாரணமென சர்வாவால் எண்ண முடியவில்லை. கண்டிப்பாக மித்ரா தாமோதரனுடன் உறவை வளர்ப்பதற்கு பின் ஏதோ ஒரு வலுவான காரணம் உண்டு என நினைத்தான். ஆனாலும் எதுவாயினும் இப்போது மித்ரா சுமதியுடன் பகைமை பாராட்டாமல் இருப்பதே போதுமாய் இருந்தது. அவன் சொல் அவனவள் புரிந்து கொண்டாள் என நினைத்தான். உண்மையில் மித்ரா அவன் மொழி புரிந்து கொண்டாள்தான். ஆனால் அதையும் தாண்டி அவளின் இந்த உடனடி மாற்றத்தின் காரணம் தாமோதரன் மட்டுமே. மித்ரா இன்னுமாய் பல பல அதிர்ச்சிகளை அவனுக்காய் வைத்து காத்திருக்கிறாள் என அவனிடம் யார் சொல்வது?
கதிரவன் அவனின் ஆரவாரமான வருகை வைபவம். இந்த ஆரவாரம் சுமித்ராவின் காலை பொழுதிலும் நிறைந்திருந்தது. இன்று அவள் பணியில் முதல் நாள். பணியை குறித்து உற்சாகம் குமிழிட்டதோ இல்லையோ, ஹரிஹரனை காணப்போவதை எண்ணி உள்ளம் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. பக்கா ப்ரொஃபஷனலாக தயாராகியவள் 1000 முறையாக அவள் கண்ணாடியை கதற வைத்து அறையிலிருந்து வெளிப்பட்டாள். மித்ரா ஹால் சோஃபாவில் அமர்ந்து ஹரியுடன் பேசிக்கொண்டிருக்க, சுமித்ரா படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தாள். என்னைப்பார் என் அழகைப்பார் என்ற ரேஞ்சில் வந்து கொண்டிருந்த சுமித்ராவை பார்த்தவளுக்கோ ஏனோ சிரிப்புத்தான் வந்தது. போக போவது அவள் கம்பெனியில் அவள் பிஏ போஸ்டுக்கு. ஆனால் ஏதோ மித்ராக்கு மேலாய் ஒரு எண்ணத்தில் சிறியவள். சுமித்ரா வந்து மித்ரா எதில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொள்ள, மித்ராக்கு சப்பா போங்கடா சாமி முடியல ஃபீலிங். அன்று அவள் சோதனைகள் காலையிலேயே ஆரம்பித்து விட்டது போல். சர்வா அன்று விளையாட்டை சொன்ன அவன் கனவு கண்ணி தோற்றம், அதாவது மித்ராவின் பார்வையில் மோகினி தோற்றம், அப்படியே அதே தோற்றத்தில் உள்ளிருந்து நந்தினி வெளிப்பட்டாள். நந்தினி சுமித்ராவை பார்த்தவள், ஹே அழகா இருக்கடி என்க, சுமித்ராவும் நந்தினியை பார்த்து நீயும் அழகா இருக்கடி என்றாள் பாவனியாய். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா சாமி. சந்தேகமின்றி இது மித்ராவின் மனதில் கதறல் குரலின் ஓசைதான். மித்ராவின் சோதனைகள் முடியவில்லையடி பெண்ணே என சொல்வதைப் போல் சர்வா அவளை பார்த்து கொண்டே மாடிப்படிகளில் இறங்கி வந்தான். நிமிர்ந்து பார்த்த அவன் பெண்மையில் கண்ணாலேயே காதல் மடல் அனுப்ப, தலைவன் அவனும் இறங்கி வரும் வேகத்திலேயே அதை அவசரமாய் படித்து கண்களால் பதில் மடல் அனுப்பி கொண்டிருந்தான். அவன் ஹால் நோக்கி வந்ததும் பட்டென காதல் இருவரும் மாய வலைகளும் அறுபட்டது. அறுபட காரணம் வேறொன்றுமில்லை, மித்ராவின் மொழிகளில் மோகினி ஆனவள். வேறு யாரு அந்த மோகினி? சந்தேகமின்றி அது நந்தினிதான். சட்டென சர்வா முன் வந்து நின்றவள், அத்தா இன்னைக்கு நானும் நம்ம கடைக்கு வரேன் என்றாள். சர்வா புரியாது. ஏன் என்னாச்சு என்க அலட்சியமாய் உதட்டை சுளித்தவள், அது எதுக்கு உங்களுக்கு? என் இஷ்டம், நான் வரேன் என்றாள். சர்வா சில நொடி அவளை பார்த்தவன் ஓரளவு அவன் வரும் காரணத்தை யூகித்து கொண்டான். அதன்பின் அவளுக்கு சிறு தல அசைப்பை கொடுத்தவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். மித்ரா இன்னும் அங்குதான் அதே சோஃபாவில் தான் இருந்தாள். எதிர் சோஃபாவில் இருந்த இருவர் பேசுவதும் அவள் காதில் தெளிவாய் விழுந்தது. சுமித்ரா, என்ன நந்து, எதுக்கு இப்ப ஷாப் போற? வேற எதுக்கு? எனக்கு நகை எடுக்கத்தான். என் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போகணும். ஓ சரி, எப்ப மேரேஜ்? மேலும் இருவர் உரையாடலும் தொடர்ந்து செல்ல மித்ரா எழுந்து வெளியில் வந்து விட்டாள். இங்கு எதற்காக வந்தோம்? ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பெண்ணவள் மனம் கேள்வி எழுப்பியது. மனம் நினைத்து வந்த விஷயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மை அறியும் நாள் அதிக தூரம் இல்லை என மனம் அடித்து கூறியது. நினைத்தது ஒரு புறம் நடந்தாலும் நினைக்காததும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த நிகழ்வுகள் அலாதி இன்பம் அல்லவா உயிரில் சேர்க்கிறது. இது அவளவன் மேல் கொண்ட காதலன்றி வேறேது? அவள் உயிர் கொள்ள கொண்டவனை எண்ணியதும் மற்றவை எல்லாம் பின்னால் செல்ல இதழில் அழகாய் புன்னகை வந்து அமர்ந்து கொண்டது. இருவரும் வாழ்வில் சேர பிரச்சனைகள் அணிவகுத்து காத்து நின்றாலும் அவள் இதய கதவை திறந்தவனை எண்ணும் போது கவலைகளும் பிரச்சனைகளும் மாயமாய் மறைந்துதான் போகிறது. அவள் புன்னகையுடன் பார்வையை சொல்லவிட அவள் கண்ணில் வீழ்ந்தாள் தாமோதரன். போன் பேசிக்கொண்டே வீட்டினுள் செல்லும் வழியில் வந்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் பெண்ணவளுக்கு இன்பமாய்த்தான் புன்னகை விரிந்தது. அவர் வழியின் குறுக்கே நின்றவள் மலர்ந்த புன்னகையுடன் அவரை நோக்கி, குட் மார்னிங் அப்பா என்றாள். அவளை கண்டு அவள் மலர் புன்னகை கண்டு அவரும் புன்னகை பூசிக்கொண்டார். குட் மார்னிங்டா, ஏன் வெளியில் நிற்கிறீங்க? உள்ள போலாம் வாங்க. போலாம்ப்பா, அதுக்கு முன்னாடி நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா. இப்போது அவர் முகம் கொஞ்சம் யோசனையை சுமந்து கொள்ள, சொல்லுங்கடா என்றார். இங்க வேண்டாம், தனியா பேசணும். அவர் புருவங்கள் முடிச்சிட்டு கொள்ள, சரிம்மா பேசலாம், என் நம்பர் தரேன், உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ கால் பண்ணுங்க, நான் ஃப்ரீயா இருந்தா வரேன், அப்போ பேசலாம். இதற்கும் மர்மமாய் ஒரு இதழ் பிரியா சிரிப்பை சிந்தி வைத்தவள் அவர் மொபைல் நம்பரை பெற்றுக்கொண்டாள். வாமா உள்ள போலாம். இல்லப்பா, நான் கொஞ்சம் இங்க இருந்துட்டு வரேன், நீங்க உள்ள போங்க. அவர் அவ்விடம் விட்டு அகன்றும் தோட்டம் உள் நோக்கி நடை போட்டாள். அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவன் வெண்பட்டு முகத்தினில் கதிரவன் அவன் கரம் கொண்டு மென்தீண்டல் நிகழ்த்த பெண்ணவள் முகத்தில் புன்னகை சாரல்கள் சட்டென கையில் இருந்த புலனம் அதிர்ந்து ஒளி ஏற்படுத்தியது. இந்த அழைப்பு அவள் அண்ணன் சரணிடம் இருந்து. பூத்த புன்னகை இன்னும் விரிந்து உள்ளம் கொண்ட மகிழ்வை சொன்னது. ஹலோ அம்மு. அண்ணா. அம்மு எப்படி இருக்கீங்கடா? எனக்கு என்னன்னா, நேத்து தான் பேசினோம், இப்போ என்ன ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களை எல்லாம் தான் மிஸ் பண்றேன். அப்போ வந்துடுங்க அம்மு. அண்ணா. தமையன் அவனின் குரலில் தென்பட்ட தீவிரத்தில் தங்கை அவள் புரியாது அழைத்தாள். நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க அம்மு. அண்ணா எனக்கு புரியல.
அம்மு, நம்ம வீட்டுக்கு வாங்க, நாம பேசலாம். என்னாச்சுன்னா? எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அம்மு. உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருங்க. அண்ணா, என்னண்ணா, நான் சொல்லிட்டு தானே வந்தேன். அம்மு, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. சில விஷயங்கள் நேரில் பேசினா தான் சரியா இருக்கும். அப்போ ஓகேண்ணா, இன்னைக்கு லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். எங்கே வரணும்னு சொல்லுங்க, நான் வரேன். ஓகே அம்மு, நம்ம கம்பெனிக்கு வாங்க, பேசிக்கலாம். ஓகே, பாய்ண்ணா. பாய் அம்மு. அழைப்பை துண்டித்ததும் பெரும் சிந்தனை அவளில். திடீர்னு என்ன நேர்ந்தது? ஏதாவது அறிந்து கொண்டாரோ? சிந்தனை நாலாபுறமும் ஓடிக்கொண்டிருந்தது. நிலையாய் ஒரு முடிவுக்குத்தான் வர முடியவில்லை. என்ன ஆனாலும் இன்று மதியம் அண்ணனுடன் பேசிவிட வேண்டும் என முடிவு கொண்டாள். மித்ரா மீண்டும் வீட்டினுள் நுழையும் போது அனைவரும் காலை உணவை ஆரம்பித்திருந்தனர். சுமதி எப்போதோ தாமோதரன் அருகில் அமர்ந்திருந்தார். நேற்று போலவே இன்றும் அவரை பார்த்து ஒரு புன்னகை சிந்தி வைத்தவள் இப்போது சர்வா அருகில் சென்று அமர்ந்து கொண்டாள். சுமதிக்கு நேற்று உதித்த குழப்பம் இன்னும் தீரவில்லை. இந்த குழப்பமும் சிந்தனையும் மித்ராவின் புரியா புன்னகையால் உருவானது. சர்வாவுக்கு மித்ராவின் நிமிர்வு அவன் தாயை போல என அதிகமாய் பிடிக்கும். அதே சர்வாவின் தாயை போலான மித்ராவின் நேர்பார்வை சுமதிக்கு அதே காரணத்தால் பிடிக்காமல் போனது. அன்று கிளம்பும் போது நந்தினியும் அவர்களுடன் இணைந்து கொண்டாள். அவள் இணைந்ததால் சர்வா விக்னேஷையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டான். மித்ரா அருகில் நந்தினி அவள் மொபைலில் யாருடனோ ஏதோதோ பேசிக்கொண்டே வந்தாள். ஆனால் இதில் எதுவும் மித்ரா கவனத்தில் பதியவில்லை. அவள் சிந்தனை முழுதும் இன்று அவள் அண்ணன் என்ன பேசப் போகிறான் என்பதை சுற்றியே ஓடிக்கொண்டிருந்தது. விக்னேஷ் அவர்கள் துணிக்கடையில் இறங்கிக் கொள்ள மூவரும் அவர்கள் நகைக்கடை வந்து சேர்ந்தனர். சர்வா மித்ரா இருவரும் அவர்கள் தளம் நோக்கி செல்ல நந்தினி அவள் வந்த வேலை பார்க்க துவங்கினாள். அதுதான் நகை எடுத்துக் கொள்வது. சர்வா அவள் அறைக்குள் நுழைந்ததும் மித்ராவை நோக்கி கேள்வி எழுப்ப துவங்கினான். யாழ், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. இப்ப எதுக்கு தாமோதரன் மாமா வச்சு பிளான் பண்ற? அவனை பார்த்து ஒரு புரியா புன்னகை சிந்தி வைத்தவள் என்ன பிளான் என்றால் வெகு சாதாரணமாய். மித்ரா, விளையாடாத. எனக்கு நல்லா தெரியும் நீ ஏதோ இன்டென்ஸோட தான் தாமோதரன் மாமாவோட பழகுற. அவளவனின் மித்ரா என்ற அழைப்பிலேயே அவன் கொண்ட கோபம் தெரிந்தது. இந்த சிறு கோபமே அவளை பலவீனமாக்க போதுமாய் இருந்தது. இருவிரல் கொண்டு அழுத்தமாய் அவள் நெற்றி தேய்த்து கொண்டாள். எந்த பதிலும் சொல்லாமல் மீண்டும் அவன் முகம் பார்த்தாள். அதில் சிறிதும் இலக்கமில்லை. நீ செய்வது தவறு எனும் பாவனையே அவனில். சென்று அங்கிருந்த நீல் சோஃபாவில் ஒரு முனையில் அமர்ந்து கொண்டாள். மீண்டும் இருவிரல் கொண்டு நெற்றியை அழுத்தி தேய்த்து கொண்டே சொன்னாள். அவரை வச்சு பிளான் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கில்லை. அவளவன் என்பதால் வார்த்தைகள் பொறுமையாகவே வந்தது. இப்போதும் அவன் கோபம் குறையாது பதில் வந்தது. அப்ப நீ பண்றதுக்கு பேர் என்னையால்? அவரை நான் எப்பவும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சதே இல்லை, இனியும் நினைக்க மாட்டேன். அப்ப சுமதி அத்தைய நீ அவ்வளோ சீக்கிரம் மன்னிச்சிட்டன்னு என்னை நம்ப சொல்றியா? நெற்றியிலிருந்து கைகளை எடுத்துக்கொண்டவள் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் என்ன இருந்தது? அது சத்தியமாக சர்வாவுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று புரிந்தது. அது அவன் அவளை காயப்படுத்தி விட்டான் என்று. அவள் முகம் பாராமல் திரும்பி நின்று அழுத்தமாய் கேசம் கோதி கொண்டான். மீண்டும் அவள் புறமாய் திரும்ப அவளோ அந்த கண்ணாடி ஜன்னல் வழி பரந்த வெளிதனை முறைத்திருந்தாள். ஆழ பெருமூச்சு விட்டவனாய் அவள் புறம் நகர்ந்தான். அவள் முன் மண்டியிட்டு அவள் கைகளை மிருதுவாய் பிடித்து கொண்டான். அதற்கும் அவளிடம் எந்த எதிர்வினையும் இல்லை. அசையாது வெளியிலேயே வெறுத்திருந்தாள். கண்ணம்மா. அவன் காதலான அழைப்பிலும் அவள் திரும்பவில்லை. அவன் கரங்களுக்குள் அடைபட்டு கிடந்த அவள் கரங்களையும் விடுவித்து கொள்ளவில்லை. கண்ணம்மா, இங்கு பாருங்களேன். அவன் கெஞ்சி கொஞ்சி நின்றான், உயிரானவளின் கோபம் தீர்ப்பதற்காய். கண்ணம்மா இல்ல மித்ரா, நான் சமாதானமாகவில்லை என அவள் பதில் கூறியது. கண்ணம்மா, ப்ளீஸ்டா. தாமோதரன் மாமா ரொம்ப நல்லவங்க, அதான் அப்படி பேசிட்டேன். அவங்க நல்லவங்கன்னு எனக்கும் தெரியும். கோபம் கொஞ்சமும் குறையவில்லை பெண்ணவளிடம். யாழ், புரிஞ்சுக்கோங்கடா, நீங்க அப்படி இல்ல. அப்ப நான் என்ன நினைக்கட்டும்? நீங்க சுமதி அத்தை மேல அவ்வளவு கோபமா இருந்தீங்க. அப்ப திடீர்னு தாமோதரன் மாமா மேல அவ்வளவு அன்பா நடந்துக்கிட்டா எப்படி எடுத்துக்கிறது? அவன் விளக்கம் கேட்டவள் பெருமூச்சு விட்டு அவன் முகம் நோக்கினாள். யார் மேலேயும் இருக்க கோபத்தை நான் மற்றவங்க மேல காட்ட மாட்டேன், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. யாழ்மா, நீங்க தாமோதரன் மாமாவை ஸ்பெஷலா பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது. அதான் இப்படி பேசிட்டேன், சாரி. ஈஸ்வர், அதுக்காக நான் அவரை வச்சு பிளான் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. சுமதி அவங்க மேலே கோபம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அவங்களுக்கு பிடிச்சவங்களை காயப்படுத்தி சந்தோஷப்படுற ஆள் நான் இல்லை. நான் எந்த சூழ்நிலையும் தாமோதரன் அப்பாவை காயப்படுத்த மாட்டேன். சர்வா பிடித்திருந்த அவள் கைகளை தூக்கி இதழில் வைத்து கொண்டான். மெலிதான இதழ் ஸ்பரிசம் அவள் விரல்களில். ஆனால் இன்னுமே தலைவிடம் கோபம் எஞ்சி நின்றது போல
சிறு தவிர வேறு பதில் இல்லை. கண்ணம்மா, என்னடா உங்க ஈஸ்வரன் மன்னிக்க மாட்டீங்களா? இதுல மன்னிக்க என்ன இருக்கு? நானும் கோபமாகவும் இல்லை, ஏதோ சின்ன வருத்தம், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் தனியா இருந்தா நானே உங்களை தேடி வந்துடுவேன். அவள் உள்ளத்தில் தோன்றியதை மறைக்காமல் சொல்லிவிட்டாள். ஆனால் உள்ளத்தில் உள்ளவை எல்லாம் சொல்லவில்லை. சர்வா மீண்டும் அவள் கரங்களில் இதழ் ஒற்றியவன், அப்படி தனியா எல்லாம் விட முடியாதுங்க மேடம். கொஞ்சம் யோசிக்கணுமா யோசிங்க, வருத்தப்படணுமா அதையும் என் தோல்ல சாஞ்சிட்டே பண்ணு. எதுவா இருந்தாலும் என் கூட தான் இருக்கணும் என்றான் உறுதியாய். ஆமா, இத்தனை நாள் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள விட்டு எங்கேயும் போகக்கூடாதான். அவனுக்கு கேட்க வேண்டுமென்றே முணுமுணுத்தாள். சிறு புன்னகை உதிர்த்தவன் எழுந்து அவள் அருகில் அமர்ந்து அவளை தோளுடன் அணைத்து கொண்டான். பட்டண முகத்தை மறுபக்கம் திருப்பி கொஞ்சமாய் எஞ்சி நிற்கும் அவள் கோபத்தை கொஞ்சலாய் காட்டினாள். சிறியதாய் பூத்திருந்த மன்னவன் புன்னகை அவள் இதயராணியின் செய்கையில் பெரியதாய் மலர்ந்து விரிந்தது. அதான் எனக்கு நல்லா அடிச்சு புரிய வச்சிட்டியே, நீ இல்லாம இன்னொரு வாழ்க்கையை என்னால யோசிக்க கூட முடியாதுன்னு. குரலில் சந்தோஷம் ஏகமாய் இருந்தது. சந்தோஷ குரல் சட்டென உணர்ச்சி பிடியில் வெளிவந்தது. தாரம்னா இன்னொரு அம்மா இல்லையா? உங்களை என்னோட இன்னொரு அம்மாவா தாண்டா பாக்குறேன். அப்போ அவங்களுக்கு கொடுத்த வாக்கு முக்கியம்னா நீங்களும் முக்கியம்தானடா. என்னால உங்களை எப்படி விட முடியும்? ஆனா என்ன, அதை நான் புரிஞ்சுக்கத்தான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. தலைவன் அவனின் உணர்வு பூர்வமான வார்த்தைகள் கேட்டு தலைவி அவளின் எஞ்சி கெஞ்சி நின்ற கோபமும் கரைந்து காணாமல் போனது. திரும்பிக் கொண்ட அவள் தலை அழகாய் சென்று அவன் தோல் வளைவில் பொறித்து கொண்டது. அப்போதே மனதில் உள்ளவை அனைத்தும் பெண்ணவள் சர்வாவிடம் கூறியிருக்கலாமோ? ஆனால் அவள் கூறவில்லை. அவளின் நம்பிக்கை கொண்டவன், அவளை உயிராய் எண்ணுபவன் அவளிடம் இப்போதே கூறியிருக்கலாம் என அவள் வருந்தும் நாளிகை அத்தனை தூரமாய் இல்லை. சுமித்ரா அன்று கொண்ட மகிழ்ச்சி துளி கூட குறையாது மித்ராவின் அலுவலகம் வந்து சேர்ந்தாள். நடையின் துள்ளலை கொஞ்சமாய் குறைத்து கொண்டு ரிசப்ஷனில் விசாரித்து ஹரியின் கேபின் நோக்கி சென்றாள். அனுமதி கேட்டு அவள் உள்ளே நுழைய ஹரியும் நெஞ்சின் ஓரமாய் அவள் வரவை எதிர்பார்த்துத்தான் காத்திருந்தான். அந்த ஓரம் அவனுக்கு அவனே கூறிக்கொண்ட சமாதானங்கள். காலையில் பலமுறை கண்ணாடியை அளவைத்த கதை அவள் அறை அறிந்த ரகசியம். இன்று காலை வேறு கம்பெனியில் இருந்த வேலையெல்லாம் ஒதுக்கிவிட்டு அவன் வருகை அவசியமில்லாத இந்த கம்பெனிக்கு வந்ததெல்லாம் அவன் பிஏ அறிந்த ரகசியம். இந்த ரகசியமெல்லாம் அவன் மனமும் அறிந்துதான் இருந்தது. ஆனால் ஒத்துக்கொள்ளத்தான் அந்த மனமென்னும் பிடிவாதக்கார குழந்தை தயாராக இல்லை. அவள் உள்ளே நுழையும் போது எப்போதும் போல அவன் எதிர்பார்ப்பெல்லாம் உள்ளத்தில் அடக்கி கொண்டு எதையும் வெளிக்காட்டாத தொழிலதிபராய் அவளை வரவேற்றான். பரஸ்பர வரவேற்பின் பின் முறையான பயிற்சி குறித்து அனுப்பப்பட்டாள். அவளிடம்தான் அனைத்தும் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என எண்ணம் கொண்டிருந்த பெண்ணவளுக்கு அவன் வேறொரு பெண்ணிடம் அவளை அனுப்பவுமே மனம் சோர்ந்து போனது. அவனுக்கோ அப்ப அவங்கதான் ட்ரெயின் பண்ணுவாங்களா என்ற குழந்தையான வார்த்தையில் முழுதாய் அவளில் தொலையும் நிலை. சுமித்ரா கரியின் கேபினை விட்டு சென்று சற்று நேரத்திலெல்லாம் அவன் மொபைல் இசைத்தது. அழைத்தது அவன் அண்ணன் ஹரிச்சரன். இன்று மித்ரா அலுவலகம் வருவாள் மற்றும் அவர்கள் பேச வேண்டியதை கூறியவன் ஹரியை அந்த நேரத்தில் எங்கும் செல்ல வேண்டாம் என கூறி வைத்து விட்டான். ஹரிஹரனும் அண்ணா அப்படி என்ன சொல்ல போறாரு என்று யோசனையுடனும் நீண்ட நாள் பின் அவன் அக்காவை காணப்போகும் சந்தோஷத்துடனும் நேரத்தை கடத்தினான். சுமித்ராவின் முதல் நாள். அவள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக செல்லவில்லை. ஆனால் அவளுக்கு ஒரு நல்லது நடந்தது என்றால் அது மித்ராவின் கேபினில், அதாவது அவளை பொறுத்தமட்டில் ஹரியின் கேபினில். அவனை தாண்டி சற்று தூரத்தில் அவளுக்கான இடம் வழங்கப்பட்டதுதான். அது ஹரியின் அருகிலா என உறுதியாய் தெரியாமலேயே அந்நொடியை கொண்டாடினாள் பேதை பெண்ணவள். அதன்பின் என்னவோ வேலையை கொஞ்சமாகவேனும் கற்றுக்கொண்டாள். அந்த நாளில் சுமித்ரா அறிந்து கொண்ட முக்கியமான விஷயங்கள் 2. 1, ஹரிஹரன் அவள் நினைத்ததைப் போல அழகான பெண்களை பார்த்ததும் வழிபவன் அல்ல. அத்துடன் அவன் அவள் மேல் காதல் கொள்வதற்கு அவள் கஷ்டப்பட வேண்டும். 2வது, மித்ரா ஹரியின் அக்கா. அவர் இங்கு வரும்போது தவறுகளை என்றும் விரும்ப மாட்டார். அப்படி தவறாய் ஏதேனும் அவர் கண்ணில் பட்டால் அந்நபர் அன்றுடன் இந்த வேலையை மறந்துவிட வேண்டியதுதான். இதெல்லாம் முதல் நாளே அவள் காதில் வந்து சேர்ந்த செய்திகள். அப்போதே நினைத்து கொண்டாள், ஹரியின் அக்கா, அதாவது அவள் நினைத்து கொண்ட அந்த வயதான ஆன்டி வரும் முன் அவள் நினைத்து வந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று. நொடிகள் யாருக்கும் காத்திராமல் விரைவாய் ஓடிக்கொண்டிருந்தது. அன்று மதியம் சர்வாவிடம் அண்ணனை சந்திக்கப் போவதாய் கூறிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவள் மூளை மனம் இரண்டையும் சர்வாவுடனான அவள் திருமணமும் சுமதி மற்றும் தாமோதரன் அனைத்தும் சேர்ந்து ஆக்கிரமித்து இருந்தது. கூடவே இன்று அவள் அண்ணா என்ன சொல்ல போகிறார் என்ற யோசனையும் சேர்ந்து கொண்டது. இது அனைத்தினதும் விளைவாய் இன்று அவள் கம்பெனியில் சுமித்ராவின் முதல் நாள் என்பதை மறந்து போனாள்.
நம் சிறு மறதியின் விளைவு கூட பெரிதாய் மாறலாம். இப்போது மித்ராவின் இந்த சிறு மறதி அவளுக்கு என்ன தர காத்திருக்கிறது? மித்ரா உள்ளே நுழையும் போதே அலுவலகம் பரபரப்பாக துவங்கிவிட்டது. அவள் இடம் வந்து விட்டதும் கொஞ்சம் கூடுதலாய் மிடுக்கும் வந்து ஒட்டி கொண்டது. லிப்ட் கதவு திறக்க அவள் கேபினிலிருந்து தளத்தினுள் நுழைந்தாள். அதுவரை அங்கு கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து சத்தங்களும் நின்று போக அவள் ஹீல்ஸ் ஒலியே பெரும் ஓசையாய் கேட்டது. வழமையாய் அறிவிப்பின் பின் தான் மித்ராவின் வருகை இருக்கும். இன்று அப்படியேதும் இல்லாமல் அவள் வருகை இருக்க அனைவரின் பார்வையும் விசித்திரமாய்த்தான் இருந்தது. நடையின் வேகத்தை குறைக்காமலேயே அவள் அறை கேபின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள். நுழைந்ததும் அவள் பார்வையில் பட்டது காலியாய் இருந்த அவள் இருக்கைதான். ஹரி எங்கே என்ற யோசனையுடனே அவள் நடையை தொடர சட்டென ஹாய் என்ற குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. அந்த குரலிலேயே அது யார் என கண்டு கொண்டாள். அந்த குரலையும் அதில் தொனிக்கும் அலட்சியத்தையும் கண்டு கொள்வது அத்தனை பிரமாதம் ஒன்றுமில்லை. சந்தேகமின்றி அது சுமித்ராதான். அந்த குரலை கண்டு கொண்டதன் அடையாளமாய் சட்டென மித்ராவின் முகம் சலிப்பாய் சுருங்கியது. இந்த சலிப்பு சுமித்ரா இங்கிருப்பதை மறந்து அவள் இங்கு வந்ததற்காக. இருவிரல் கொண்டு அழுத்தமாய் நெற்றியை தேய்த்த வண்ணமே அவள் புறம் திரும்பினாள். முகம் இன்னமும் கொண்ட சலிப்பை அப்படியே வெளிக்காட்டிய வண்ணம்தான் இருந்தது. மித்ரா ஒற்றை புருவத்தை உயர்த்திய வண்ணம் சுமித்ராவை பார்த்தாள். அதற்குள் சிறியவள் வார்த்தைகளின் கனமறியாது சிதறிவிட்டாள்.